குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாய்மார்களே, தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் தமிழ் சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஊடக பெருமக்களே, செய்தியாளர்களே, கஜானா படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிரஸ் மீடியா, சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ நைட் ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் பேசி கிளம்புறேன், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. கஜானா உங்களே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணன் சாமானிய சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி தம்பி வேற லெவலில் வந்துட்டுருக்கு தம்பி, சூப்பராக வந்துட்டுருக்கு தம்பி, அழகாக வந்துட்டுருக்கு தம்பின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் இப்போ டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி தம்பி சொல்லுங்க தம்பி, முக்கியமான மேட்டருங்களா? இல்லைண்ணே அது பேசணுண்ணே. இல்லை தம்பி இப்போ நான் சிஜியில் இருக்கேன் தம்பி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா சிஜின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அது சிஜி அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீசர் படத்தில் பார்க்கும்போது 5 தலை இது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சிருக்கேன். யாழி முதல் முறையாக, அதாவது சினிமா தோன்றின காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக தமிழ் நடிகர் சென்றாயன் அந்த யாழியோட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஆனால் அந்த யாழியோட நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதா சென்றாயன் ஜெயிச்சான், இதுதான் கதை. வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th தேட்டரில் ரிலீஸு. எல்லாரும் குடும்பத்தோடு தேட்டரில் படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். நான் 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். அந்த பெயின், அந்த வலி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம், எதிரி கூட வரக்கூடாது. ஏன்னா சினிமாவை நேசிக்கிறவங்கனால தான் தயாரிப்பாளர் எல்லாம் வர முடியும். ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ தோல்விகள் நான் சந்திச்சு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. சினிமா நம்ம எல்லாமே சொல்லிக்கிறோம், அந்த டைரக்டர் இப்படி இருக்க படம் எடுக்கல, அப்படி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் படம் எடுத்துட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டரே மாற்றிடுவாங்க, அந்த கதையை மாற்றி, அதை சீனை மாற்றி, இப்படி மாற்றி, அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணவே முடியாது, அவ்வளோ கஷ்டத்துக்களை கொடுக்குறாங்க. எனக்கு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும். கஜானா படம்